ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். திருக்குறளில் எவ்வளோவது பாட்டுனா பார்ட் 8 ஓகேங்களா. இது ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு பார்ட் 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 7 வரைக்கும் என்னென்னா 6th 7th ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். 8th ஒரு ஒரு புக்லேயும் 3 திருக்குறள் இருக்கும் இல்லைங்களா. ஒரு டேர்மில் ஒரு குறள் இருக்கும், ஒரு 10 குறள் இருக்கும். அதில் 6th 7th ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 8th ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சிட்டோம். இது செகண்ட் டேர்ம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். திருக்குறள். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். ஒரு செயலை எப்படி நிறைவேற்றணும்னா, ஒரு செயலை ஏதாவது ஒரு வேலைன்னா அந்த வேலை அவங்ககிட்ட கொடுக்கணுன்னா அந்த வேலை செய்யறதுக்கு அந்த நாலேஜ், அந்த திறன் இருக்கிறவனா இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான காலத்தையும் செய்கிறவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் செய்வானே நாடி, அதான் செய்வானே நாடி செய்கிற திறன் இருக்கிறவளாக இருக்கணும். தான் செய்வான் நாடி. வினை நாடி காலத்தோடுனா அதுக்கான காலத்தையும், இப்போது ஒரு வேலை எனக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, திறன் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா திறனை வளர்த்துக்க சொல்லணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற காலத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் கொடுத்து அதை ஆராய்ந்து ஒரு செயலை நிறைவேற்றணும். அப்போ தான் அந்த செயல் முழுமையாக பெறும் என்று சொல்கிறார். சரிங்களா? பாருங்கள். செய்வான நாடி வினை நாடி காலத்தோடு எய்து உணர்ந்து செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும், செயலாற்று திறன் உடையவரையும் வினை நாடி செய்ய வேண்டிய செயலையும் அப்புறம் காலத்தோடு செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். ஓகே. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட. இன்னொன்று அதே மாதிரி தான். இந்த செயலை இவன் தான் செய்து முடிப்பான்னுட்டு இவங்ககிட்ட படிக்கணும். சரிங்களா? செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயல் அனுப்பப்பட. இந்த வேலையை இவரால் தான் செய்து முடிக்க முடியும்னுட்டு சரியான ஆள்கிட்ட அந்த வேலை ஒப்படைச்சா அந்த வேலை சீக்கிரம் முடியும். அந்த மாதிரி ஒரு வேலை கொடுக்கும்போது பார்த்து அவங்களால செய்ய முடியுமான்னு பார்த்து ஒப்படைக்கணும் என்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. எதையும் இப்போ ஏதாவது ஒரு உங்ககிட்ட வராங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க இன்னொருத்தர் மேலே சொல்லிட்டு வரும்போது ரெண்டு பேர்கிட்ட இருக்கிறத என்ன குற்றம் பண்ணியிருக்குன்னு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாராய் நடுநிலையுமே நின்று ஆட்சி பண்ணுறதான் ஒரு சிறந்த அரசனுக்கு அழகு என்ற மாதிரி சொல்கிறாங்க. எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுநிலை நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சி. எந்த விஷயம் வந்தாலும் அதை நன்கு ஆராய்ஞ்சிட்டு ஒரு பக்கம் சாயாது நடுநிலையமாக நின்று ஆட்சி பண்ணுறது தான் ஆட்சி என்ற மாதிரி சொல்ல வராங்க. வேறு எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி சொல்லணும்னா, இப்போ அரசர் இருக்கார், அவரோட பிரதர் வச்சுக்கோங்க. அவர் பிரதர் ஒரு தப்பு பண்ணுறாரு. அந்த தப்பு பண்ணிவிட்டு ஒரு 7 விவசாயி இருக்கார், அவர் மேலே அந்த தப்பை எடுத்து போட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அரசனாக இருக்கிற என்ன பண்ணணும், 2 பக்கமும் இருக்கிற நியாயத்தை கேட்டு இவன் என்னோட தம்பின்ற மாதிரி எந்த பக்கமும் அவன் தம்பி நான்ட்டு ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலையுமே நின்று யாருக்கு தப்பு பண்ணாலும் பார்த்தா தம்பி தப்பு பண்ணாலும் அவனுக்கு தண்டனை கொடுத்து அது பண்ணுறது தான் சிறந்த ஆட்சின்னு சொல்ல வர்றாரு வள்ளுவர். ஓகே பாருங்கள். இறை காக்கும் ஐயகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். இறை காக்கும் ஐயகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். உலகத்து உயிர்கள் எல்லாம் அரசர் காப்பாற்றுவார். உலகத்தில் இருக்கிற உயிர்களை, இப்போ அவர் நாட்டில் இருக்கிற உயிர்கள் எல்லாமே அரசர் யார் காப்பாற்றுவார்னா, அவர் குற்றமில்லாமல் ஆட்சி பண்ணாருன்னா அந்த ஆட்சி தான் அவரை காப்பாற்றும். அவரை நல்லா பார்த்துக்குவோம். குற்றமான மக்கள் நல்லா ஆட்சி பண்ண மக்கள் மனசு நம்ம அரசன் நம்ம நல்லா பார்த்துக்கிறாரு, அவங்க மனசு நல்லா மன்னர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அந்த அபிப்பிராயம் தான் அவர் காப்பாற்றும் என்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சின். உலகத்து உயிர்கள் எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. சரிங்களா? இப்போது ஒரு அரசர் இருக்காருன்னா ஒரு குற்றத்தை ஆராயிறாருன்னா அந்த குற்றத்தை அவருக்கு தண்டனை மட்டும், ஒரு குற்றத்தை ஆராய்ஞ்சு அந்த குற்றத்தை பண்ணவனை தண்டிக்கிறத மட்டும் இருக்கக்கூடாது. அவன் அந்த குற்றத்தை திருப்பி பண்ணாத மாதிரி
ஒரு தண்டனை வந்து அவருக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு திருடிட்டு வந்துடுறான், திருடிட்டு வந்துட்டு அவனுக்கு 3 மாதம் ஜெயிலுப்பா, இப்போ ஜெயிலில் இருப்பான் அவன்கிட்ட திருப்பி ரிலீஸ் பண்ணும்போது அவனே திருப்பி இப்போ அந்த குற்றத்தை பண்ணுறவனாக இருக்கக்கூடாது, திருப்பி இப்போ திருடுற மாதிரி இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒரு குற்றத்தை பண்ண அவன் எதனால் திருடினான், ஏன் அவனுக்கு அந்த தாட் வந்துச்சு, எதனால் அவன் போயிட்டு இந்த மாதிரி நான் அவன்கிட்ட வறுமை இருக்குதா, அந்த வறுமையை போக்கிடணும். இப்போது தான் வீட்டில் ஒரு எதுவுமே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சுன்னா போய் திருட போயிருப்பான்னா அவனுக்கு இந்த வசதிகளை மண்ணை வந்து செய்து கொடுத்தா அவன் மீண்டும் அந்த குற்றத்தை பண்ணாத அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறது தான் ஒரு அரசனோட கடமை அந்த மாதிரி சொல்ல வராங்க. புரியுதா? பாருங்கள், தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவரை தண்டிப்பது தான் அரசனோட கடமை. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். இறைக்கடியான் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடிக்கு ஒல்லை கெடும். இறைக்கடியான் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடிக்கு ஒல்லை கெடும். அப்படி என்னன்னா, இப்போது ஒரு அரசர் வந்துட்டு இருக்கார், அவர் வந்து மக்களுக்கு வந்துட்டு அவர் மக்களுக்கு வந்துட்டு ஒரு சில கொடுமைகள் நிலவரி வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்குறது, அவருக்கு ஏதாவது ஒன்று என்ன பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி வந்து அரசரால் மக்கள் வந்து துன்பப்படுறாங்கன்னா குடிமக்கள் வந்து இந்த மாதிரி அரசர் வேணாம், சீக்கிரம் அழிஞ்சிருப்பாருன்ற மாதிரி ஒரு வார்த்தை குடிமக்கள் வந்து அரசரை பார்த்து சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தையே அந்த அரசரை வந்து அழிச்சிடும். மக்கள் வந்துட்டு அந்த மாதிரி நாட்டு மக்கள் ஒரு அரசரை தூற்று நிலை வந்தால் அந்த சொல் வந்துட்டு மன்னர் வந்து அழிச்சிடும். இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாட்டு மக்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்கள வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பார்த்துக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை தான் சொல்ல வரான். பாருங்கள், நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லுடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார், சீக்கிரம் அழிஞ்சிருவார். இறைக்கடியார் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடிக உரைக்கிடும். புரியுதா? ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பமொழிவதான் சொல். அப்படின்னா என்னன்னா, கேட்டார் பிணிக்கும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மேலே நின்று பேசுனீங்கன்னா நீ சொல்கிற பேச்சு வந்து அவங்கள வந்து அவங்கள வந்துட்டு கவரணும், நல்லா கேட்குற மாதிரி தூண்டணும். சரிங்களா? கேட்பவரை தன்மைப்படுத்துவதும் நல்லா கேட்கணுன்ற மாதிரி இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்களும் இன்னும் நல்லா கேட்கணும்னு சொல்லிவிட்டு கேட்காம அங்கே பார்த்துட்டு அவங்கள வந்து கேட்க தூண்டுவதாகவும் தூண்டுவதாக அந்த நீங்கள் பேசுகிற சொல்லி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவார். மேடையில் பேசுகிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கேட்குறவங்க இன்னும் நல்லா கவனிக்கணும், கேளாதவங்களும் அந்த சொல்ல வந்து கேட்குற அளவுக்கு தூண்டணும். இந்த மாதிரி பேசுகிற சொல்லாற்றல் வந்து ஒருத்தனுக்கு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்கிறாரு வள்ளுவர். பாருங்கள், கேட்பவரை தன்மையப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலோட இயல்பு. கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பமொழிவதான் சொல். சொல்லுக சொல்லை பிரிதோச்சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாம் இப்போது சொல்லுக சொல்ல பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இப்போது நாம் ஒரு சொல் வந்து இப்போ பேசுகிறோம்ப்பா, இப்போ மேலே நான் வந்து பேசிட்டு ஒரு வந்து வேர்டை சொல்கிறேன், அந்த வேர்டு சொல்கிறது திருப்பி கொஷினே கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு வேறு அந்த சொல்ல வெல்லாத அளவுக்கு நம்மளோட பேச்சோட அந்த வார்த்தைகளை ரொம்ப தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி பேசணும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ வந்து அரசியல்வாதிகள்லாம் பேசுவாங்க, அப்போ தான் பேசும்போது இப்போ இருக்கிற சொல்ல எப்படி பேசணும்னா, போயிட்டு அரசியல் மக்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. பேசும்போது நான் ஒரு வேர்டு சொல்கிறேன், இப்போது நல்ல சிறந்த மக்களாட்சி அமைய வேண்டும்னுட்டு, அந்த மக்களாட்சிக்கு இந்த மக்களாட்சின்னு சொல்கிற சொல்லு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி எப்படி சொல்லலாம் மக்களாட்சின்னு சொல்லிட்டு அமையான்ட்டு எப்படி சொல்லலான்ட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையை எப்படின்னா ஜெயிக்காத மாதிரி அந்த வேர்டு இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னால் திருப்பி அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்லேருந்து எதுவுமே வரக்கூடாது. அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி பேசணும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். சரிங்களா? இப்போது சொல்லோட வளமும் இருக்குது. இப்போது எனக்கு நல்லா பேச தெரியும், இப்போ எனக்கு நல்லா பேசவும் தெரியும், நல்லா பேசுவேன் நான். சரிங்களா? அந்தோட சொல் வளம் வந்து என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நற்பண்புகள், இப்போது என்கிட்ட நல்ல பண்புகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? சொல் வளமும் இருக்குது, நல்ல பண்புகள் இருக்குது. அவங்க வந்து எப்படி பேசணும்னா அந்த அவையோட தகுதி அறிந்து பேசணும்.
சரிங்களா? இந்த சொல்வளமும் நற்பண்பு உடையவர்கள் வந்து தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். தாம் பேசும் அவையோட தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். அந்த அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு கற்றறிந்தால் கல்வி விளங்கும் கசடற சொல் தெரித வல்லார் அகத்து. சரிங்களா? புரியுதா? ஓகே. கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடற சொல் தெரிதல் வல்லார் அகத்து. இப்போது சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும். இப்போது நம்ம போயிட்டு ஒரு படிக்காதவங்ககிட்ட நம்ம பேசுகிறதுனால பேசலாம், அது அவங்க அறிவுரை கொடுக்குறது இது ஒன்று கொடுக்குறது கொடுக்கலாம். ஆனால் படிக்காதவங்க பேசும்போது நம்ம சொல்கிறது தான் ரைட்டுன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். அதே நீங்கள் படித்த கற்றோருந்தோர் இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே உனக்கு ஈக்குவலாக படித்தோன்னு உங்களுக்கு நம்மளுக்கு மேலே படித்தாங்கன்னு இருக்கும்போது நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் அவங்க சுட்டி காட்டுவாங்க. அந்த மாதிரி சுட்டி காட்டுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது தான் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கல்வி வந்து பெருமைப்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதா? ஓகே. குறுநூல் பாருங்கள். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடற சொல் தெரிந்தார் வல்லார் அகத்து. ஓகே. பாருங்கள், புக் பேக் கொஞ்சம் பார்ப்போம். அரசர் அவரது என்ன காப்பாற்றுறோம் குற்றமற்ற ஆட்சி. சொல் வளமும் நற்பண்புடையவர்கள் தம் பேசோட அவையோட தகுதி அறிந்து பேச வேண்டும். கண்ணோடாது கண் ப்ளஸ் ஓடாது. கண்ணோடாதுன்னா கண் ப்ளஸ் ஓடாது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கசடற கசடு ப்ளஸ் அற. கசடறனா கசடு ப்ளஸ் அற. என்று ப்ளஸ் ஆய்ந்து என்றாய்ந்து. என்று ப்ளஸ் ஆய்ந்து என்றாய்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10 விரல் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.